வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பவர் ஆம்பிளிஃபையர் TDA 2030 2030 இந்த ஐசியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பிகினர்ஸ் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும், நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஹை ஃபிடாலிட்டி வேணும் அப்படின்னா லோ காஸ்ட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணணும். ஸோ பிகினர்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐசி இந்த ஒரு ஐசி தான். முதலெல்லாம் TBA 810 ஒரு ஐசி இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் அது இல்லை. ஏன்னா அதுதான் பேசிக்காக ஒரு ஐசி ஆம்பிளிஃபையருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இதில் லேட்டஸ்ட்டில் உங்களுக்கு பெஸ்ட் ஐசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த 2030 இந்த ஐசி பற்றிய சர்க்யூட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாருமே அசம்பிள் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அசம்பிள் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு எளிமையான ஈஸியான தொழில் எதுவுமே இல்லை. அதை சொல்லித்தர மெத்தடில் தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா ஐசிக்குமே ஒரு PDF ஃபைல் அப்படின்னு இன்னர் டயக்ராம்னு ஒன்று இருக்கும். இதில் எத்தனை பின்னு, எத்தனை வோல்ட்டு கொடுத்துரும், குறைவான வோல்ட் எவ்வளோ, அதிகமான வோல்ட் எவ்வளோ அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் அதில் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அசம்பிள் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக 100% ரிசல்ட் வரும். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு ஆன் பண்ணுறேன், எப்படி ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வால்யூம் கிட்டத்தட்ட குறைக்கல, ஒரு நூல் வால்யூம் வச்சுருக்கேன் இந்த டிவைஸ் ஒர்க் பண்ணதுக்காக வேண்டி. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளை ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இந்த ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு 9 வோல்ட்லேருந்து 18 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். 24 வோல்ட் வரைக்குமே இந்த ஐசி தாங்கும், ஒர்க் பண்ணும் இந்த ஐசி. ஓகேங்களா? இருந்தாலும் ரெக்கமெண்டட் அப்படின்னு எடுத்துகிட்டா 18 வோல்ட் DC கொடுக்கலாம். ஓகே, இந்த ஐசி பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இந்த ஐசிக்கு எவ்வளோ வோல்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆம்பியர் எவ்வளோ வேணும் அப்படின்னா 1 ஆம்பியர் வேணும். ஒரு ஐசி முழு மூச்சாக வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு 1 ஆம்பியர் வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆம்பியர் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாடல் பார்த்திங்கன்னா 10 ஆம்பியர் இந்த மாடல். அதனால தான் ஐசி ஃபுல் சிங்காக ஒர்க் பண்ணும். இந்த ஐசிக்கு ஒர்க் பண்ணும் பொழுது மற்ற ஐசி மாதிரி போட்ட உடனேயே ஒரு 10 நிமிஷத்தில் சில ஐசியெல்லாம் ஜிவ்வுன்னு ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஐசி அப்படி இல்லை, லைட்டாக ஒரு வார்ம் அப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஐசி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆகுது. 20 இயர்ஸ் முன்னாடி இருந்தே என்னென்ன மார்க்கெட்டில் ஹோம் தியேட்டர் கிடைக்குதோ 2.1, 4.1, 5.1 கிடைக்கலையா, எல்லா ஹோம் தியேட்டர்லையுமே டெல்லி மேக்கில் அத்தனையிலையுமே இந்த ஐசி தான் பிரதானமாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப விலை கம்மியான ஐசி. இப்போ பார்த்துருக்க போர்டில் 2 ஐசி இருக்குது, 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். இந்த ஐசி சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம், அதே நேரத்தில் டூயல் பவர் சப்ளை ஒர்க் பண்ணோம். சிங்கிள் பவர் சப்ளை ப்ளஸ் டூயல் பவர் சப்ளை ரெண்டுலேயுமே இந்த ஐசி ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஐசி நான் இப்போது கொடுத்துருக்குது எப்படி கொடுத்துருக்கேன்னா, சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணுற மாதிரி சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அவ்வளோதான். டூயல் பவர் சப்ளை இருந்தால் ப்ளஸ் கிரவுண்ட் மைனஸ் அப்படி வரும். அதுக்கு ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இது சிங்கிள் பவர் சப்ளை வரக்கூடிய டிவைஸு. இதில் பெர்னட் செட்டப்பில் இருக்குது அப்படின்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு போர்டு இருக்குது, ட்ரைவ் போர்டு, 2 ஐசி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஸ்டீரியோ கண்ட்ரோல். இது ஒரு மாடுல் இருக்குது, ரெகுலேட்டர் ஐசி 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி ஃபார் மாடுலுக்காக. ஓகே, இப்போது இந்த ஐசி பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் மேற்கொண்டு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சர்க்யூட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்க்கலாம். இப்போ சர்க்யூட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி
உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் இருக்குது. இந்த ட்ரைனிங் சென்டர் மூலிமா நிறைய டிஃப்ரெண்ட் கோர்ஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ் நடத்திட்டு இருக்கோம். செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் 3 சேர்ந்த ஒரு கிளாஸ் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி கிளாஸ் இருக்குது. ஆல் எஸ்எம்பிஎஸ் கிளாஸஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் பற்றி கிளாஸஸ் இருக்குது. ஆம்பிளிஃபையரில் A to Z கம்ப்ளீட்டாக வரும். ஓகேவா? எந்த கோர்ஸ் படித்தாலுமே நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட தொழிலை நீங்கள் பண்ண முடியும். இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை படிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு நடத்துறது ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரியும் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மினி ப்ராஜெக்ட், ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் சொந்தமாக அசம்பிள் பண்ணி எனக்கு வீடியோவாக சப்மிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்போ 10 ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணுன்னா அந்த 10 ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான பொருளோட பேர் சொல்லணும், சிம்பிள் சொல்லணும், ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லணும், செக்கிங் மெத்தட் சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக டெய்லி வாட்ஸ்அப்பில் வரும். ஓகேவா? இதை பேஸாக பயன்படுத்திட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் மேக் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்கில் உருவாகும், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஸ்கில் உருவாகும். இதுக்கு வயசு வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஓகேங்களா? யார் வேணால் எளிதில் கற்றுக்கூடிய ஒரு தொழில். ஓகே, இப்போது நம்ம சர்க்கியூட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஒரு தடவை ட்ரைவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமை யாருக்கு படிக்க தெரியுதோ, ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமை யாருக்கு பார்க்க தெரியுதோ அவங்க தான் சர்வீஸில் ஃபுல் ஃப்ளெஜாக பண்ண முடியும். ஓகேவா? நான் இந்த போர்டு எடுத்துகிட்டு சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிடுறேன் இந்த போர்டை என்லார்ஜ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த 2 க்ரீன் ஒயரு சிக்னல் இன்புட், இந்த 2 பிளாக்கும் ஒரு ஸ்பீக்கரோட அவுட்புட். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெட்டு பிளாக்கும் பவர் சப்ளை, இந்த இடத்துல பிளாக் ரெட்டு 2 வந்து ஸ்பீக்கர். இப்படி ஈஸியாக சொல்லிடலாம். பட் எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னா புரியாது, கஷ்டம். எல்லாத்துலேயுமே இதே போர்டு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ தான் நீங்கள் போர்டை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. அதனால் இந்த போர்டு மூலிமா நான் எக்ஸ்பிளேஷன் எப்பவுமே நான் கொடுக்குறது இல்லை. ஏன்னா அது சரியான ஒரு புரிதலை உருவாக்காது. ஓகேவா? இது என்னுடைய அபிப்பிராயம் மட்டும்தான். ஓகேவா? அதனால் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்து அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுங்களேன், யார் வேணால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், யார் வேணால் அட்டன் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். இப்போ பார்க்க போனால் இது அசம்பிளிங் மட்டும்தான் உங்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும், நீங்கள் இதே மாடல் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய மாடல் ஹோம் தியேட்டர்னு மார்க்கெட்டில் எடுத்துட்டிங்கனாவே அதில் எல்லாம் இந்த ஐசி தான் வரும். ஒரு 5.1 ஹோம் தியேட்டர், 2.1 ஹோம் தியேட்டர், 4.1லாம் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஐசியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நான் ஒரு சேனலுக்கு ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 2 ஐசியை உபயோகப்படுத்தி ஒரு சேனல் அவுட்புட் எடுக்கலாம், மானோ அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இன்னும் கொஞ்சம் வாட்ஸ் பவர் வரும். இதனுடைய வாட்ஸ் பவர் எவ்வளோன்னா நியர்லி 15 வாட்ஸ் வரும். இதுக்கு மேட்சிங் பெரும்பாலும் 4 ohms ஸ்பீக்கர், ஊஃபர், மிட்ரேஞ்ச், நீ எது வேணால் கொடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பவர் ஆம்ப்னு எடுத்துட்டோம்னா நாம் என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய டிசைனிங்கை பொறுத்து அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணும், அவ்வளோதான். இந்த ஐசினால் பர்டிகுலராக ஒரு குவாலிட்டி வருமோ, இந்த ஐசியோட அந்த ஐசி பெட்டர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. வாட்ஸ் பவர் கூடும், கரண்ட் டேக்கன் கூடும் அல்லது மாறும், ஆப்ரேட்டிங் வோல்ட் கூடும் அல்லது குறையும், மாறும். இதை பொறுத்து தான் சர்க்யூட் டிசைனிங் இருக்கும். அதனால் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? நாம் இப்போ ஒரு டயக்ராம் பார்க்கலாம் இதை பற்றி. ஓகே, இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஐசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஐசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் இந்த ஐசி வந்து இந்த மாதிரி, இது ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 1வது பின்னை வந்து எப்பவுமே ப்ளஸ்ஸு, இந்த 2வது பின் எப்பவுமே மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1வது பின் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இன்வெர்ட்டிங் இன்புட்டுன்னு சொல்லுவோம். இதில் 5வது பின் வந்து ப்ளஸ்ஸு, 3வது பின் வந்து மைனஸ், 4வது பின் வந்து அவுட்புட் சிக்னல், ஆம்பிளிஃபைடு சிக்னல் அவுட்புட்டு. ஓகேங்களா? இது ஐசியோட பின் நம்பர் இல்லை டீட்டெயில் கொடுத்துருக்கு. மேலே இருக்கக்கூடியது ஹீட்ஸிங் பிளேட் இருக்குது. இந்த ஹீட்ஸிங் பிளேட்டுக்கும் இந்த 3வது பின்னுக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்கும். இதுக்கும்
இந்த பின்னுக்கு எப்பவுமே தொடர்பு இருக்கும். ஓகேங்களா, கண்டினியூட்டி இருக்கும். இந்த 1வது பின் நான் இன்வெர்ட்டிங் இன்புட், 2வது பின் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட், 3வது பின் வந்து மைனஸ், 5வது பின் வந்து ப்ளஸ்ஸு, 4வது பின் வந்து அவுட்புட். 4வது பின் வந்து அவுட்புட். இதுதான் ஐசியோட டேட்டா. ஐசி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? குவாட், ஒரு கால் முன்ன பின்ன அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு பின் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கும், 2வது பின் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பொதுவாக இதுதான் டீட்டெயில்ஸ். இந்த 2030 இந்த ஐசியோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஐசியில் சிங்கிள் ஐசி, டபுள் ஐசி இந்த மாதிரி இருக்கும். உதாரணமாக ஒரு 2.1 அசம்பிள் பண்ணும்போது 2 சேனல், லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டுக்கு ஒரு ஐசி, ரைட்டுக்கு ஒரு ஐசி. அடுத்து நம்ம சப் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து 2 ஐசி யூஸ் பண்ணுவோம். அந்த 2 ஐசி யூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு தனி ஒரு போர்டு, அதில் 2 ஐசி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வாட் வந்து அதிகமாக வரும். உங்களுக்கு 28 வாட்ஸ் அவுட்புட் வரும். அப்போ சப்பு வந்து நல்ல ட்ரைவ் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 2 சேனலுக்கு 2 ஐசி, லெஃப்ட் ரைட் அல்லது சரௌண்டு லெஃப்ட் ரைட், சப்பு அல்லது சென்டர் பெரும்பாலும் நம்ம கொடுக்குறதில்ல, கனெக்ஷன் கொடுக்குறதில்ல. அது யாரும் அவ்வளோ லைக் பண்ணுறதில்ல. யாராவது கர்நாடிக் மியூசிக் வேணும்னு கேட்குறவங்க மட்டும்தான் அந்த சென்டரை கொடுக்குறோம். சப்பு தான் பெரும்பாலும் விரும்புவாங்க. அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், 2 ஐசி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு தனி போர்டு, இந்த மாதிரி போர்டு இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். இது ஒரு சப்புக்கு கனெக்ஷன் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிங்கிள் பவர் சப்ளையிலும் ஒர்க் பண்ணோம், டூயல் பவர் சப்ளையிலும் இந்த ஐசி ஒர்க் பண்ணோம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது சிங்கிள் பவர் சப்ளை. ஓகேவா, இப்போ ஐசி எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு லைக் திஸ், இந்த மாதிரி ஐசி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, ஒன்று. இப்போது இந்த சர்க்யூட்டை பற்றி, ஒரு சர்க்யூட் எப்படி இருக்கும், டிசைனிங் எப்படி இருக்கும் பார்க்கலாம். பாருங்களேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 2030 டிடிஏ சர்க்யூட்டு. இதில் வந்து 4வது பென் வந்து சிக்னல் அவுட்டு, ஆம்பிளிஃபைடு சிக்னல் அவுட்புட். ஒரு 220 mV கண்டென்சர்லேருந்து ஒரு ஸ்பீக்கருக்கு போய் ஸ்பீக்கரோட ப்ளஸுக்கு போகும். ஸ்பீக்கரோட மைனஸ் எங்கே இருக்கும், மைனஸ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கும், நெகட்டிவ். சப்ளை வோல்ட் வந்து 3 வோல்ட்லேருந்து 12 வோல்ட்னு கொடுத்துருக்கு. இருந்தாலும் ரெக்கமெண்டபிள் 9 வோல்ட்டு. 3 வோல்ட் கொடுத்தாலும் வேலை செய்யும், 3 வோல்ட் கொடுத்தாலும் 1 ஆம்பியர் இருக்கணும். ஓகே, இந்த ஐசியில் பின் நம்பர் டீட்டெயில் கொடுத்து 1 2 3 4 5 கொடுத்துருக்கு. 1 வந்து உங்களுக்கு நான் இன்வெர்ட்டிங் இன்புட், 2 வந்து இன்வெர்ட்டிங் இன்புட், 3 வந்து கிரவுண்டு, 4வது பின் வந்து சிக்னல் அவுட், 5வது பின் வந்து ப்ளஸ், 5வது பின் ப்ளஸ் சப்ளை, 3வது பின் மைனஸ், இது 2வது பின், இது 1வது பின். ஓகேவா, இது வால்யூம் கண்ட்ரோல் இன்புட் பாயிண்ட்டு. வால்யூம் கண்ட்ரோல் வந்து அதில் சிக்னல் ஒரு 1 MFD கண்டென்சர் வழியாக 1வது பின்னுக்கு உள்ளே போகும். ரொம்ப ஃபியூ காம்பனன்ட்ஸ். அதனால தான் சொன்னேன், ஒரு பிகினர்ஸ் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு நிறைய காம்பனன்ட்ஸ் தேவைப்படாது. சொன்ன மாதிரி ஒரு 4 காம்பனன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஐசி பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அவ்வளோவா ஹீட் ஆகாது. கரண்ட் டேக்குன்னு கம்மி தான், நியர்லி 1 ஆம்பியர் 900 மில்லி ஆம்பியர் தான் கரண்ட் எடுக்கும். அவுட்புட் வந்து நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும், வெரி நைஸ் அவுட்புட் வரும், டிஸ்டார்ஷன் வராது. ஓகேங்களா, ஒரு முழுமையான இன்னும் கொஞ்சம் சர்க்யூட் வேணும் அப்படின்னா பாருங்கள், ஒரு சப்பு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் என்ன பண்ணணும், இந்த லோ பாஸ் ஹை பாஸ் ஃபில்டர்னு சொல்லுவோம். அதை பற்றி வீடியோவில் இனிமேல் வரும். ஓகேங்களா, இதுதான் சர்க்யூட். ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் 4வது பின் வந்து சிக்னல் அவுட்புட், 4வது பின் சிக்னல் அவுட்புட், 3வது பின் மைனஸ், இது வந்து ப்ளஸ். ஓகே, 1வது பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட். ஓகேவா, சிக்னல் இன்புட்டு வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஒரு கெப்பாசிட்டி வழியாக 1வது பின்னுக்கு போகும். இது 2வது பின். ஓகேங்களா, அவுட்புட்லேருந்து ஒரு ஃப்ளைபேக் ஆர் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பின் நம்பர் 2 கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதான் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இந்த இடத்துல பேட்ரி, இது பேட்டரியோட இது ப்ளஸ்ஸு, பேட்டரியோட மைனஸ். ஓகே, இந்த பேட்டரியோட ப்ளஸ்லேருந்து ஒரு டயோடு வழியாக, இது பேர் பிளாக்கிங் டயோடு அப்படின்னு பேர். ஒரு வேளை பொலாரிட்டி பேட்ரி மாற்றி கொடுத்துட்டா இந்த காம்பனண்ட் எதுவும் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, ஐசி ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு டயோடு கொடுத்துருக்கு. டயோடுக்கு பாசிட்டிவ் கிடச்சா அது உள்ளே அனுப்பும், நெகட்டிவ் கிடச்சா உள்ளே அனுப்பாது. அதனால் சர்க்யூட் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஃபில்டர் கெப்பாசிட்டி வந்து லோ பாஸ் ஃபில்டர், அதாவது
இதில் இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்குவன்சி இந்த ஹம் சொல்கிறோம் இல்லையா அப்படின்னு சவுண்டெல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர். இந்த ஹிஸ்ஸுன்னு ஒரு நாய்ஸ் வரும் இல்லையா அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர். ஒன்று போலார் ஒன்று நான் போலார். ஓகே, இதெல்லாம் இல்லாமல் கூட இந்த சர்க்கியூட் வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? அப்போது பார்க்குறப்ப எப்படி இருக்குது? இது வந்து ஒரு சிங்கிள் சேனலுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ரொம்ப இது வந்து எப்படி இருக்குன்னா சில ஹிஸ் நாய்ஸ் ஹை ஃப்ரீக்குவன்சி வந்தால் இது என்ன செய்கிறோம் உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணிடும். நல்ல குவாலிட்டி ஆடியோ வரும். இதில் இருக்கிற கெப்பாசிட்டர் 2200 MFD போட்டிருக்கு. நான் இருக்கிற 220 MFDலேருந்து நீங்கள் எந்த கெப்பாசிட்டர்னாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். 220 MFD கெப்பாசிட்டி விலை கம்மி, 2200 விலை ஜாஸ்தி, அவ்வளோதான். ஏன் இதில் இப்படி கொடுக்கும்? இது வந்து 4 ohms ஸ்பீக்கர் இருக்கணும் அல்லது சப் இருக்கணும். 4 ohms 6 inch சப் ஊப்பர் போட்டிங்கன்னா பெர்ஃபெக்ட் மேட்சிங் பக்காவாக இருக்கும். 4 inch இருந்தாலும் சரி, 5 inch இருந்தாலும் சரி, 6 inch சப் இருந்தால் நல்ல பெர்ஃபெக்ட் மேட்சிங். சப்பில் வோல்ட் எவ்வளோ வேணும்? பேட்டில் 12 volt கொடுத்துருக்கு இல்லையா, இந்த இடத்துல 24 volt கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். இது சிங்கிள் பவர் சப்ளை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கோம்? ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட் பற்றி பார்த்துட்ருக்கோம். மிக மிக குறைவான விலையில் ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரை எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சிங்கிள் ஐசி போட்டிருக்கு. ஓகேவா? இதுலேயே டூயல் ஐசி கொடுத்தும் கூட சர்க்கியூட் போட முடியும். அடுத்த வீடியோவில் நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.